பிரெஞ்சு கலாச்சாரத்தோட அழகான கடற்கரை, ஆன்மீக இடங்கள், சூப்பரான போட்டிங், அட்டகாசமான நைட் லைஃப்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வீக்கெண்டை என்ஜாய் பண்றதுக்கு ஒரு தரமான சுற்றுலா இடம் அப்படின்னு சொன்னோம்னா பாண்டிச்சேரியை சொல்லலாம். இந்த பாண்டிச்சேரிக்கு நம்ம எப்படி வரலாம், எங்க தங்கலாம், நம்ம சுத்தி பார்க்கறதுக்கு என்ன மாதிரியான சுற்றுலா இடங்கள்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி ரொம்பவே தெளிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல இருந்து பாண்டிச்சேரிக்கு பஸ் இருக்கு. ஆனா சென்னையில இருந்து ட்ரெயின்லயோ இல்ல பஸ்லயோ வந்து ரொம்பவே ஈஸியா வந்துட முடியும். சப்போஸ் நீங்க பஸ்ல தான் வரீங்க அப்படின்னா பாண்டிச்சேரியிலேயே வந்து பாத்தீங்கன்னா காரா இருக்கட்டும், பைக்கா இருக்கட்டும் ரெண்டுக்கு வந்து கிடைக்கும். இப்போ பைக் ரெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 300 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரையும் நம்ம எந்த மாதிரி பைக் எடுக்கிறோமோ அதை பொறுத்து வந்து காஸ்ட் வாங்குவாங்க. இதுக்கு நம்மளுடைய ஆதார் கார்டோ, டிரைவிங் லைசன்ஸோ இல்லனா வந்து 500ல இருந்து 2000 ரூபாய் வரையும் அட்வான்ஸா கட்டிட்டு நம்ம வந்து பைக் எடுத்துக்கிட்டு பாண்டிச்சேரி போய் சுத்தி பார்க்கலாம். நாங்க வந்தது ஃப்ரெண்ட்ஸோட கார்ல தான் வந்திருந்தோம். சோ கார்ல போய் நம்ம சுத்தி பார்க்க போறோம். அதே மாதிரி பாண்டிச்சேரியில நீங்க ஸ்டே பண்றதுக்கு பாண்டிச்சேரிக்குள்ளேயே சரி இல்ல பாண்டிச்சேரியை விட்டு அவுட்டர்லயும் சரி நிறைய தங்கும் விடுதிகள் வந்து இருக்கு. உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். நாங்க வந்து ஈசிஆர் ரோட்ல இருக்கக்கூடிய, அதுவும் பீச் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு தனித்தனி வில்லா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். நாங்க தங்கி இருந்த அந்த வில்லாவை பத்தி இந்த வீடியோவோட கடைசியில உங்களுக்கு தெளிவா சொல்றேன். நம்ம பாண்டிச்சேரிக்கு உள்ள வந்ததுமே ஃபர்ஸ்ட் போன இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரடைஸ் பீச் அப்படின்னு சொல்லக்கூடிய சுண்ணாம்பாறு போட் ஹவுஸ்க்கு தான் நம்ம வந்து போயிருந்தோம். இது வந்து பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இந்த பாரடைஸ் பீச்சை பொறுத்தவரையும் ஒரு 1/2 hour நம்ம டிராவல் பண்ணி போற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து கார் பார்க்கிங் வந்து பண்ற மாதிரி இடம் இருக்கு. அங்க நம்மளுடைய காரை நிறுத்திட்டு நம்ம அந்த இடத்துக்குள்ள போறதுக்கு என்ட்ரி எடுக்கணும். ஒருத்தருக்கு 10 ரூபாயும், காரு அப்படின்னா 30 ரூபாய் என்ட்ரி டிக்கெட் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அதை எடுத்துட்டு அப்படியே நம்ம உள்ள போயிட்டோம் அப்படின்னா ஒரு சின்ன பார்க் மாதிரி இருக்கும். நம்ம ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஏத்த இடம் தான். இந்த இடத்துல ஒரு என்ட்ரி டிக்கெட் எடுக்கிற கவுண்டர் வந்து இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த மாதிரியான போட்ல போக போறோமோ அதுக்கேற்ற காஸ்ட் வந்து அங்க போர்ட்லயே வந்து வச்சிருப்பாங்க. நாங்க வந்து மத்தவங்களோட சேர்ந்து அந்த ஸ்பீட் போட்ல போற மாதிரியான ஒரு என்ட்ரி தான் எடுத்திருந்தோம். அதுக்கு 354 ரூபாய் வந்து காஸ்ட் வந்தது. இப்போ நம்ம பாக்குறோம் இல்லையா, இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களோட சேர்ந்து நம்ம வந்து அந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த பீச்சுக்கு போக போறோம். இந்த டிராவல் டைமிங் பொறுத்தவரை 10 to 15 நிமிஷம் வந்து நம்ம போட்ல தான் போற மாதிரி இருக்கும். அதாவது ரோட்ல இருந்து பேக் வாட்டர்ல நம்ம 2 சைடு மரங்கள் இருக்கும், அதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு ஸ்பீட் போட்ல போற அனுபவம் உண்மையாலுமே சூப்பரா இருக்கும். அந்த பக்கம் போனதும் நம்மள கரையில இறக்கி விடுவாங்க. அங்க இருந்து கொஞ்சம் தூரம் வாக் பண்ணி போனோம் அப்படின்னா பீச் வந்து வந்துரும். அதாவது இந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பேக் வாட்டர், இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா கடல், நடுவுல வந்து பீச் இருக்கும். இந்த இடத்துல வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்தோம் அப்படின்னா சூப்பரா ரிலாக்ஸ் பண்ணலாம். காலையில ஈவினிங் வர்றது பெட்டர். ஏன்னா அந்த டைம்ல தான் சன்ரைஸோ இல்ல சன்செட்டோ பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி கிளைமேட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த இடத்த பொறுத்தவரையும் ஃப்ரெண்ட்ஸோட வந்தோம் அப்படின்னா கடல்ல வந்து ஜாலியா குளிக்கலாம். இங்கே நிறைய கடைகள் இருக்கு, அந்த இடத்துலயும் சில் பண்ணலாம். போட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ஏத்த இடம் தான். ஒரு 1 hour to 2 hour வந்து இந்த இடத்துல ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஏத்த இடம் தான். இதை பார்த்துட்டு அதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாண்டி மெரினா பீச் பக்கத்துல இருக்கக்கூடிய மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட் போட்டிங் தான் வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த இடத்துல பொறுத்தவரையிலும் நிறைய போட் ஆபரேட்டர் வந்து இருப்பாங்க. நம்மளுக்கு ஏதாவது ஒரு இடத்துல செலக்ட் பண்ணி நம்ம வந்து போய்க்கலாம். ஸோ இந்த இடத்துல இருந்து நம்மள போட்ல கூட்டிட்டு போறாங்க இல்லையா, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 200 ரூபாயில இருந்து 500 ரூபாய் வரையும் அமௌண்ட் வாங்குவாங்க. நாங்க வந்து 300 ரூபாய் கொடுத்துருந்தோம் ஒருத்தருக்கு. ஸோ லைஃப் ஜாக்கெட் எல்லாம் போட்டுட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த பேக் வாட்டர்ல கரை ஓரத்தில் நிறுத்தி வச்சிருந்தா அந்த ஸ்பீட் போட்ல போய் நம்ம ஏறிட்டோம் அப்படின்னா அங்க இருந்து போட் வந்து கிளம்பிடும். சோ இந்த ட்ரிப்பை பொறுத்தவரையிலும் மொத்தம் 5 இடத்துக்கு நம்மள வந்து கூட்டிட்டு போவாங்க. ஓசோன் மவுத் அப்படிங்கிற கடலும் பேக் வாட்டரும் கலக்கிற ஒரு இடம், ஃபிஷிங் ஹார்பர்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருந்து தூரத்துல இருந்தே தான் பார்ப்போம். கூடவே மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுக்குள்ள வந்து கூட்டிட்டு போவாங்க. அது தவிர அரிக்கமேடுன்னு சொல்லிட்டு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு வந்து கூட்டிட்டு போவாங்க. மொத்தம் 5 இடம் இந்த ட்ரிப்ல வந்து இருக்கும். நம்ம இந்த போட்ல போகும்போது பல டைப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட டிராவல் ஆகிற போட்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிஷிங் ஹார்பர்னு சொல்லக்கூடிய அந்த மீன் பிடிக்கிற படகுலாம் நிறுத்தி வச்சிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்துக்கிட்டே நம்ம போனோம் அப்படின்னா மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்குள்ள வந்து போட்டு நம்ம போகும். ஸோ சுத்தி வந்து பாத்தீங்கன்னா மாங்க்ரோவ் காடுகளா இருக்கும். அதுக்குள்ள நம்ம போட்டு போகும்போது நம்ம அந்த இடத்துல நின்று போட்டோஸ் வீடியோஸும் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு அட்வென்ச்சரான த்ரில்லிங்கான அனுபவமா இதுக்குள்ள நம்ம போகும்போது இருக்கும். ஸோ இதுல போயிட்டு நிறைய இடங்கள்ல வந்து மீன் பிடிக்கிற அந்த சின்ன சின்ன போட்டை வந்து நம்மளால பார்க்க முடியும். நிறைய பேர் மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே போனோம் அப்படின்னா சன்செட் ஆகக்கூடிய அந்த இடத்துக்கு நம்மள வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த போட்ல நின்றுட்டு பேக்ரவுண்ட்ல சன்செட் ஆகிறத பார்க்கறது எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன். இந்த மாதிரியான சன்செட்லாம் பார்க்கறதுக்கு கண்டிப்பா இந்த இடத்துக்கு தான் வந்தாகணும். ஸோ பார்க்கவே இவ்வளோ ரம்மியமா இருக்கு. இந்த இடத்துக்குலாம் கண்டிப்பா வராம நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. இங்கேயே நின்று நிறைய போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எடுத்துக்கிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்து நம்ம வர ஆரம்பிச்சிட்டோம். இதுல அரிக்கமேடு அப்படிங்கிற இடத்துக்கு தான் நம்மள கூட்டிட்டு போல. ஏன்னா நம்ம கொஞ்சம் லேட்டா வந்துட்டோம்.
வந்துட்டோம். டைமிங் க்ளோஸ் ஆயிட்டு இருக்கும். 5 மணிக்குள்ள போனோம் அப்படின்னா அதெல்லாமே வந்து நம்மளால பார்க்க முடியும். ஸோ இதை பார்த்துட்டு அடுத்ததா இங்கிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கக்கூடிய அந்த பாண்டி மெரினா அப்படிங்கிற பீச்சுக்கு வந்து நம்ம போயிருந்தோம். பொதுவாக இந்த இடத்துக்கு ஒரு 3ல இருந்து ஒரு 7-8 மணி வரையும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஏத்த இடம் தான். ஏன்னா இது வந்து கடல், பீச்சு, இந்த பக்கம் வந்து கடைகள் வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஃபுட் கோர்ட்டில் நம்மளுக்கு தேவையான சாப்பாடு வாங்கிட்டு அப்படியே பீச்சில் வந்து உட்காந்து கடலை பார்த்து ரசிச்சுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபேமிலியோட வந்து அவங்க ரிலாக்ஸாக உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. இதுவுமே வந்து ஈவினிங் டைமில் வர்றதுக்கு ஒரு ஒர்த்தான இடம் தான். இந்த இடத்துலையும் ஒரு சில அட்வென்ச்சர்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இருக்குது. அதையும் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதுக்கு அடுத்ததாகவும் ஈவினிங் டைமில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான இடம் தான் இந்த பாண்டிச்சேரி ஒயிட் டவுன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி பீச்சுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடந்தே போய் நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற இடம் தான். நம்ம போகும்போது ஒரு சைடு வந்து நிறைய கடைகள் இருக்கும், இந்த சைடு பீச்சு, நடுவில் வந்து அந்த ரோட்டில் நடந்து போகிறதே உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். அதுவும் நைட் டைம்லாம் நடந்து போகிறது நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும். இந்த இடத்துல நம்ம நடந்து வரும்போது அண்ணல் அம்பேத்கரோட மணி மண்டபத்தை வந்து பார்ப்போம். ஸோ இதுதான் அவருக்காக கட்டின மணி மண்டபம். அதுக்கு அடுத்ததான் காந்தி சிலை வந்து இருக்கும். இந்த இடத்துல காந்தி சிலையை பார்க்கலாம். அப்படியே போனோம் அப்படின்னா இந்த பிரெஞ்சு வார் மெமோரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினைவிடம் இருக்கும், அதையும் பார்க்கலாம். ஓல்டு லைட் ஹவுஸ் வந்து இருக்கு, அதையும் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த இடம்லாம் வந்து போட்டோஸ் எடுக்கிறதுக்கு, நம்ம ரிலாக்ஸ் பண்றதுக்கு கண்டிப்பா நல்ல ஒரு ஸ்பாட்டு. அதே மாதிரி இந்த ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் டைம்ல உள்ளூர் மக்களாக இருக்கட்டும், இல்லை இங்கே சுற்றுலா வர்றவங்களா இருக்கட்டும், ஏகப்பட்ட பேர் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியும். இந்த இடத்தையுமே ஒரு 4 மணிக்குள்ள வந்தோம் அப்படின்னா ஒரு 7-8 மணி வரையும் ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸாக உட்காந்துட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இங்கேருந்து நம்ம வந்து போகலாம். ஸோ அதுக்கு அடுத்த நாள் காலையில் இதே இடத்துக்கு நம்ம வந்திருந்தோம். அதாவது இந்த ஒயிட் டவுன்லேயே இருக்கக்கூடிய பிரெஞ்சு காலனி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்தோம். இந்த பிரெஞ்சு கலாச்சாரத்தோட இருக்கக்கூடிய அந்த கட்டிடங்கள்லாம் நம்ம பார்த்து ரசிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம நடந்து போய்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா போட்டோஸ் வீடியோஸ் எடுக்கலாம். ஏன்னா ஏகப்பட்ட இடம் போட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிற மாதிரி அந்த பெயிண்டிங், இந்த ஆர்ட் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். நிறைய கப்பிள்ஸ் எல்லாம் இந்த இடத்துல வந்து போட்டோ ஷூட் பண்றதை நம்மளால பார்க்க முடியும். நடந்து போய்கிட்டே ரசிக்கிறதுக்கு ஏத்த இடம். அதே மாதிரி இங்கே வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி மியூசியம் வந்து இருக்கு. ஸோ உள்ள போனீங்க அப்படின்னா ஏகப்பட்ட சிலைகள் வந்து நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரி வரலாற்று சிறப்பு மிக்க பல பொருட்கள் இதுக்குள்ள இருக்கு, அதையும் நம்ம வந்து பார்த்து ரசிக்கலாம். கூடவே பகல்ல இந்த பாண்டிச்சேரி பீச்சுக்கு போனீங்க அப்படின்னா உண்மையாலுமே ஒரு நல்ல வைபா இருக்கும். அதுவும் மார்னிங் டைம்லாம் போயிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இந்த பாண்டிச்சேரியை பொறுத்தவரையிலும் பல சிறப்பு மிக்க கோயில்கள் வந்து இருக்கு. ஸோ நீங்க பாண்டிச்சேரியில டிராவல் ஆகும்போது நிறைய கோயிலை வந்து எங்களால பார்க்க முடியும். அதுல முக்கியமான ஒரு கோயில், அதுவும் பழமை வாய்ந்த ஒரு கோயில் அப்படின்னு சொன்னோம்னா மணக்குளம் விநாயகர் கோயிலை வந்து நம்ம சொல்லலாம். ஏன்னா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து டெய்லியுமே வந்து இந்த இடத்துல வணங்கிட்டு போறாங்கன்னா பாத்துக்கங்க. ஸோ நம்ம வெளியே இருந்து அப்படியே உள்ள போகும்போது ஏதோ மூவில பாக்குற மாதிரியே அந்த இடம் வந்து இருக்கும். உள்ள நம்ம போக போக நல்ல ஒரு தெய்வீக ஃபீல் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இந்த இடத்துல நாங்க போகும்போது கோயில் யானையை வந்து பார்க்க முடியல. முக்கியமா இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னா கோயில் யானையை பார்த்து ஆசீர்வாதமும் வாங்கலாம். ஸோ நீங்க பாண்டிச்சேரி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா மிஸ் பண்ணக்கூடாத ஒரு கோயில் அப்படின்னா இந்த மணக்குளம் விநாயகர் கோயிலை நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்துதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய ஆரோவில்ல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இதுவுமே பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 15 கிலோமீட்டர் நம்ம டிராவல் பண்ணி போனோம் அப்படின்னா ஆரோவில் வந்து வந்துரும். இந்த ஆரோவில்ல பொறுத்தவரையிலும் ஒரு தனித்துவமான சர்வதேச நகரம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு தனி உலகம் மாதிரி அந்த இடம் இருக்கும். 50க்கு மேற்பட்ட நாட்டோட மக்கள் வந்து போறது, வாழ்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எக்கச்சக்கமான ஆக்டிவிட்டிஸ் வந்து இருக்கு. உலக அமைதிக்காகவும் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் இந்த இடம் இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. இந்த இடத்துல முக்கியமா ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம இந்த உருண்டை வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை தான் வந்து சொல்லலாம். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்றதுக்காகவே உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்குள்ள நம்ம போனோம் அப்படின்னா முன்கூட்டியே வந்து நம்ம ஆன்லைன்ல புக் பண்ணி அனுமதி வாங்கிட்டு தான் உள்ள போக முடியும். இல்ல அப்படினால இந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா ஃப்ரீ பாஸ் வந்து தருவாங்க. அதை எடுத்துக்கிட்டு வியூ பாயிண்ட்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல போய் நின்று இந்த அழகான தங்க நிற கட்டிடத்தை வந்து நம்ம பார்க்கலாம். ஆனா இதுக்கு போற வழியில வந்து எக்கச்சக்கமான ஆக்டிவிட்டிஸ் வந்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒன்னொன்னுத்தையே நம்ம பார்த்து ரசிச்சுக்கிட்டே போகலாம். இதுக்கெல்லாம் வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து இருக்கு. அதை எடுத்துட்டு தான் உள்ள போற மாதிரி நம்ம இருக்கோம். ஆரோவில்ல பொறுத்தவரையிலும் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சர்வதேச நகரம் அப்படின்னு
அப்படின்னே வந்து சொல்லலாம். இங்க வந்து ஃபாரினர்ஸ் நைட் டைம்ல நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணுவாங்க. அதாவது மியூசிக் பேண்டா இருக்கட்டும், ஃபயர் கேம்ப் போட்டுட்டு டான்ஸ் ஆடுறதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு தனி உலகம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இங்க வந்து மக்கள் அவ்வளோ ஜாலியா அமைதியா ஒற்றுமையா வாழ்றாங்கன்னா பாத்துங்க. பாண்டிச்சேரியில நாங்க தங்கினது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை டு பாண்டிச்சேரி போற வழியில ஈசிஆர் ரோட்ல வந்து ஒரு வில்லால தான் வந்து நாங்க தங்கி இருந்தோம். அதாவது பாண்டிச்சேரிக்கு ஒரு ½ அன் அவர் முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீச் ஓரத்திலேயே தனித்தனி இண்டிவிஜுவல் வில்லா இது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 1 BHK 2 BHKன்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கு. நாங்க ஃப்ரெண்ட்ஸோட 5 பேர் போயிருந்ததுனால 2 BHK வில்லால வந்து நாங்க தங்கி இருந்தோம். ஸோ ஒரு நல்ல ஃபீல் தான் இந்த இடத்துல நம்ம தங்கினது. ஏன்னா நீட் அண்ட் கிளீனா ரூமுமே வந்து அவ்வளோ சூப்பரா இருந்தது. ரொம்பவே ரிலாக்ஸா வந்து இந்த இடத்துல நம்ம தங்கியிருந்தோம். காலையில் எழுந்து அப்படியே வாக் பண்ணி பீச் போயிட்டு பீச்சில் வந்து அந்த சன்ரைஸ் ஆகிறதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து வந்தோம். நீங்கள் பாண்டிச்சேரி வரீங்க அப்படின்னா பக்காவாக வந்து ஒரு பிளான் பண்ணீங்க. உங்ககிட்ட காரு பைக்கு இருக்குது அப்படின்னா அதில் வந்து நீங்கள் தாராளமாக சுற்றி பார்க்கலாம். இதெல்லாம் எதுவுமே இல்லை, பஸ்ஸு இல்லை ட்ரெயினில் தான் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ பாண்டிச்சேரியில் வந்து ஒன்று பைக் எடுத்துக்கலாம், இல்லை நான் ஃபேமிலியோட வரேன் அப்படின்னா காரில் போய் நம்ம வந்து சுற்றி பார்க்கலாம். பாண்டிச்சேரியில் வந்து சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிராவல் லிங்க் ஹாலிடேஸோட கான்டாக்ட் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அதாவது பாண்டிச்சேரி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களை பிக்கப் பண்ணுறது, இங்கே ஸ்டே கொடுக்கறது, பாண்டிச்சேரி முக்கியமான இடங்கள்லாம் கூட்டிட்டு போய் சுற்றி காமிக்கிறதுக்கான காருன்னு சொல்லிட்டு எல்லாமே சூப்பராக அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஸோ பாண்டிச்சேரி நான் வந்து தனியாக சுற்றி பார்க்க முடியும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு பக்காவாக ஒரு டூர் பிளான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிராவலிங் ஹாலிடேஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். சூப்பராக பிளான் பண்ணி உங்களை பாண்டிச்சேரியை சுற்றி காமிப்பாங்க. ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் நம்ம ஒரு 2 நாள் பாண்டிச்சேரி வரோம் அப்படின்னா அங்கே தங்கி நம்ம சுற்றி பார்க்குற மாதிரியான ஒரு முக்கியமான இடங்கள்லாம் வந்து இந்த வீடியோவில் நான் சொன்னேன். அதே மாதிரி இன்னும் ஒரு சில சுற்றுலா இடங்களுமே பாண்டிச்சேரியில் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் போய் தாராளமாக சுற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவை பொறுத்தவரையும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா மறக்காம வில்லேஜ் டேட்டாபேஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலையும், இந்த வீடியோ ஃபேஸ்புக் பேஜில் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜையும் இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது, அதையும் வந்து ஃபாலோ பண்ணிங்க. நன்றி.